ஸ்ரீ அஹோபில மாஹாத்மியம் 6ஆம் அத்தியாயம். புருஷோத்தமனான பகவான் இந்த ஹிரண்யகசிபுவை எப்படி வதம் செய்தார்? பிரம்மதேவர் எப்படி வரமளித்தார்? ஹிரண்யகசிபு எப்படி தனது பரனை காப்பாற்றி கொண்டான் என்று ரிஷி முனிவர்கள் கேட்டனர். ஹிரண்யகசிபுவிற்கும் மகாத்மாவான பிரகலாதனுக்கும் பகைமை எப்படி ஏற்பட்டது? அதை எமக்கு விஸ்தாரமாக கூற வேண்டும் என்றனர். விப்ரசித்தருடைய மகனும் தேவர்களின் எதிரியுமான ஹிரண்யனுக்கு ஆற்றல், வலிமை, குணம் இவைகள் கொண்ட 4 புதல்வர்கள் இருந்தனர். அனுஹ்லாதன், ஹ்லாதன், சம்ஹ்லாதன், தர்மம் அறிந்தவனாகவும் மகா வீரியம் உடையவனான பிரஹ்லாதன் அசுர குலத்தை தழைக்கச் செய்பவனாகவும் இருந்தான். அவர்களுள் பிரகலாத பெருந்தகை சரம் அச்சரம் ஆகிய எல்லாவற்றினிடத்தும் சமநோக்கு உடையவனாகவும் ஜனார்தனனான பகவானிடத்தில் அதிக அளவிலான பக்தி கொண்டிருந்தான். அந்த பிரஹ்லாதனோ இளமை பருவத்தில் குருவின் வார்த்தையில் மதிப்பு வைத்திருந்த காரணத்தினால் விவேகமுள்ளவனாய் குருவின் இருப்பிடத்திலேயே மகரிஷிகள் மூலம் சிறு சிறு வாக்கியங்களை படித்தான். ஒரு சமயம் குடிப்பதில் ஈடுபட்டிருந்த ஹிரண்யகசிபுவின் தந்தையின் இருப்பிடத்தை குருவுடன் கூட பிரகலாதன் அடைந்தான். அந்த அசுரன் தனது 2 கரங்களாலும் மகனை தூக்கி அணைத்து கொண்டு தர்மம் அறிந்தவர்களுள் மிகச்சிறந்தவனான பிரகலாதனை பார்த்து ஹிரண்யகசிபு கூறினான், குழந்தாய் பிரகலாதா, உனது குருவினால் கூறப்பட்டது சாரத்திலும் சாரமானது. இதுநாள் வரை உன்னுடைய குருவினிடம் கற்றதை பற்றி கூறுவாயாக. தந்தையே, தங்களது ஆணைப்படியே சாரமான இந்த விஷயத்தை கூறுகிறேன். என் மனதில் இருப்பதை நான் கூறுகிறேன். மனதை அமைதிப்படுத்தி கொண்டு கேளுங்கள். ஆத்யந்தம் இல்லாதவரும் வளர்ச்சி, தேய்வு இவைகள் இல்லாதவரும் மாறுபாடு அற்றவரும் எப்பொழுதும் ஆனந்தம் கொண்டவரும் காரணங்கள் அனைத்திற்கும் காரணமாக இருப்பவரை நமஸ்காரம் செய்கின்றேன். இதை கேட்டவுடன் பயங்கரமான கோபத்துடன் உதடு துடிக்க பிரகலாதனின் குருவை பார்த்து, என்ன இது என்றான் ஹிரண்யன். முட்டாள் பையன் இம்மாதிரி செய்து விட்டானே. எதிரியை ஸ்தோத்திரம் செய்யும் முட்டாள் பையன் மீண்டும் முட்டாளாகிவிட்டானே என்றான். தைத்தியர்களுள் சிறந்தவரே, பிரபுவே, காரணமேதும் இல்லாது அடியேன் மீது கோபம் கொள்கிறீர்கள். நான் கூறும் எந்த வார்த்தையையும் உங்கள் குழந்தை பிரகலாதன் கேட்க மறுக்கிறான். பிரகலாதனே, நீ கற்பதனால் யாருக்கு என்ன பயன்? இதை நீ சொல்லியே ஆக வேண்டும். உன்னுடைய குருவே நான் அப்படி கூறவில்லை என்கிறார். எனவே நடந்ததை கூறு பிரகலாதா. உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் பகவான் இருக்கிறான். அந்த பரமாத்மாவை தவிர்த்து நாம் வேறு யாருடன் செல்ல முடியும்? 3 உலகங்களுக்கும் தலை சிறந்த செல்வந்தனும் பெருந்தகையுமான நான் இருக்கும் பொழுது முட்டாளே விஷ்ணு என்கிறாயே, அது முற்றிலும் பொய் என்பதை அறிந்து கொள்வாயாக. அந்த பகவான் நுண்ணறிவினன். அவன் எங்கும் பறந்து கிடப்பவன். சாதாரணமாக அவனை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. அவன் எல்லோருக்கும் தனது ஆத்மாவை கொடுப்பவன், உயிரை கொடுப்பவன், சப்தங்களே இல்லாத தூர தேசத்திற்கு செல்பவன், அமைதியான இடத்தில் உறைபவன். இப்படி எவன் உலகமெல்லாம் பறந்து கிடப்பானோ அவன்தான் அந்த உலகங்களாலும் மகாவிஷ்ணு ஆவார். இந்த மூர்கன் சொல்லும் வார்த்தை கொஞ்சமும் ஏற்கத்தக்கதல்ல. இந்த துராத்மாவினுடைய ஹிருதயத்தில் யாரோ ஒருவர், அதாவது விஷ்ணு இருக்கிறார் என்பதை நிச்சயமாக ஏற்க முடியாது. பரமேஸ்வரரான அந்த மகாவிஷ்ணு என்னுடைய ஹிருதயத்தில் மட்டும்தான் இருக்கிறாரா என்ன? பூலோகம் முதலான எல்லா உலகங்களோடு தொடர்பு உள்ளவராய் எல்லோராலும் அறியத்தக்கவராய் உள்ளார் என்று பிரகலாத ஆழ்வார் கூறினார். இவன் வெளியே அனுப்பப்படட்டும். மீண்டும் மீண்டும் தண்டனைக்குரியவன் இவன். எதிரியை ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய செய்தியை, விஷயத்தை இவனுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? அல்லது அத்தகைய புத்தியை உண்டு பண்ணியவர் யார் என்றான் ஹிரண்யன். இவ்வாறு ஹிரண்யனால் பிரகலாதன் கூறப்பட்டதும் தர்மத்தோடு ஒட்டிய செயல்பாடுகளை உடைய அந்த பிரகலாத ஆழ்வாரை குருவினுடைய இல்லத்திற்கு அழைத்து வந்தனர். பிறகு அவர் நீதி புகட்டப்பட்டான். இவ்வாறு நாரத மாமுனிவர் கூறினார். பல காலம் கடந்த பிறகு அசுரகுலத் தலைவன் பிரகலாதனை அழைத்து
மறுபடியும் ஏதாவது கூறும்படி கூறினான். எந்த பகவானிடத்திலிருந்து இந்த ஜீவன் தோன்றியதோ, இந்த பிரபஞ்சமும் பிரகாசிக்கிறதோ, அப்படிப்பட்டவர் என்னை பார்த்து மகிழ்கிறார். அவர் உலகம் தோன்றும் காரணமாகிய காரணங்களுக்கெல்லாம் காரணமாக இருப்பவர் என்றார் பிரகலாத ஆழ்வார். இவனை கொன்றுவிடுங்கள், இவன் உயிர் வாழ்ந்து வீண், காய்ந்து போன மூங்கில், வாடிய குலம் போல் எனக்கு தோன்றுகிறது. இவன் எனது குலத்தை அழிப்பவன் என்றான் ஹிரண்யன். இதை கேட்ட ஆயிரக்கணக்கான அசுரர்கள் ஒளி மிகுந்து காணப்பட்ட பலவிதமான அஸ்திரங்களை கையில் ஏந்தினர். நான் சத்தியமாகவே உங்களிடம் கூற விரும்புகிறேன், உங்களுடைய ஆயுதங்கள் என்னை தாக்காது. அசுரர்களே, என்னிடத்திலும் உங்களிடத்திலும் நீங்கள் அனுப்பும் ஆயுதங்களிலும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு உள்ளார் என்றார் பிரகலாத ஆழ்வார். பிரகலாதருடைய வார்த்தையை அந்த அசுரர்கள் ஏற்கவில்லை. ஆயுதங்களுடன் பிரகலாத ஆழ்வாரை சூழ்ந்து கொண்டு மிக மிக கோபம் கொண்டவர்களாய் தாக்கத் தொடங்கினர். பிரகலாதா, என்னுடைய எதிரியை புகழ்ந்து கூறுவதை நிறுத்திக்கொள், உனக்கு அபயமளிக்கிறேன். இந்த தடுமாற்றம் உனக்கு எப்படி வந்தது என்றான் ஹிரண்யன். ஜீவராசிகளின் தோற்றத்திற்கு காரணமாக இருக்கும் பகவானான ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் மனதில் இருக்கும் வரை பயம் எப்படி வரும்? அவர் ஹிருதயத்தில் இருக்கும் போது உயிரினங்களுக்கு மூப்பும் இறப்பு போன்ற விபத்துக்கள் நேரவே நேராது என்றார் பிரகலாத ஆழ்வார். காலகூடம் என்கிற கொடியதும் அதிகமான விஷத்தை உடையதுமான சர்ப்பங்களே தந்தைக்கு பாரமாக இருக்கும் இவனை யமலோகத்திற்கு உடனடியாக அனுப்புங்கள் என்றான் ஹிரண்யன். இம்மாதிரி ஹிரண்யனால் கூறப்பட்டதும் தக்ஷகன் முதலான ஆயிரக்கணக்கான கொடிய விஷத்தன்மை வாய்ந்த சர்ப்பங்கள் பிரகலாதனின் அனைத்து உறுப்புகளையும் கடித்தன. அப்போது பிரகலாத ஆழ்வான் கருடன் மீது எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மனதில் தியானித்து கொண்டார். எல்லா சர்ப்பங்களும் இன்று சேர்ந்து ஏற்படுத்திய தாங்கொணா வேதனையை அவன் உணரவில்லை. சர்ப்பங்களின் ஹிருதயத்தில் தாபம் உண்டாயிற்று. அவைகளின் பற்கள் சிதறின. அவைகள் ஹிரண்யனுக்கு கூறின, சர்ப்பங்களாகிய நாங்கள் இத்தனை பேரும் சேர்ந்து பிரகலாத ஆழ்வானின் உடலெங்கும் கடித்த போதும் ஒரு துளை கூட உடலில் காணப்படவில்லை என்று. அதன் பிறகு தேவர்களின் பகைவனான ஹிரண்யன் மதங்கொண்ட 8 யானைகளை அனுப்பலானான். அந்த யானைகள் அவனை மலை உச்சியிலிருந்து பூமியில் கீழே தள்ளின. அதன் பிறகு அந்த யானைகள் தங்களது தந்தங்களால் பிரகலாத ஆழ்வானை தாக்கத் தொடங்கின. அப்போது பிரகலாத ஆழ்வானின் மனதில் பகவான் கோவிந்தன் நிறைந்திருந்தான். எனவே பிரகலாத ஆழ்வானுக்கு எந்த வேதனையும் ஏற்படவில்லை. ஹிரண்யகசிபுவின் மகனான பிரகலாதன் தந்தையிடம் கூறலானான், தலை சிறந்த யானைகளின் தந்தங்கள் சேதமடைந்து விட்டன. எனவே நீங்கள் எனக்கு தந்த தண்டனை போதாது. தண்டனை அதிகமாக பகவானின் பெருமை வெளிப்படுத்தப்படும். கோபம் கொண்ட அசுரகுல தலைவன் அசுரர்களை பார்த்து கூறினான், அவன் கோபம் கொண்டதன் காரணம் வஜ்ராயுதம் போல் மிக கூர்மையான சிறந்த யானைகளின் தந்தங்கள் சேதமடைந்தன. பிரகலாதனை தாக்க தகுதியற்ற யானைகள் இந்த இடத்தை விட்டு செல்லட்டும். நெருப்பு நன்றாக எரியட்டும். வாயுவே, நீ இந்த தீயை நன்கு எரியச் செய். தீயே பாவம் செய்த இவனை எரித்துவிடு என்று அக்னிக்கு கட்டளையிட்டான் ஹிரண்யகசிபு. ஹிரண்யகசிபுவினாலே ஆணையிடப்பட்ட அசுரர்கள் ஏராளமான விறகுகளை கொண்ட சிதையை அமைத்து நெருப்பை எரியச் செய்தனர். அப்பொழுது பிரகலாத ஆழ்வான் பின்வருமாறு கூறினான், காற்றினால் அதிகமாக்கப்பட்ட இந்த தீ மிகவும் பலமுள்ளதாக இருக்கிறது. இருப்பினும் இது என்னை எரிக்காது. இந்த தீ மூட்டப்பட்ட சிதையை தாமரையால் செய்யப்பட்ட படுக்கையாக பார்க்கிறேன். இவ்வார்த்தையை கேட்டதும் கடுஞ்சினம் கொண்ட அந்த அசுரகுல தலைவனான ஹிரண்யகசிபுவை அவனது புரோகிதன் வார்த்தைகளால் குளிரச் செய்தான். இவன் பச்சிளங்குழந்தை, இவனுக்கு என்ன தெரியும்? இவனது பால்ய பருவம் இழைத்த குற்றம் எது? இவன் செய்யத்தக்கது எது, செய்யத்தகாதது எது என்பனவற்றை அறியாதவனாக இருக்கிறான். இன்னமும் சிறு பிராயத்திலேயே இருக்கிறான். எனவே இந்த பிரகலாதன் எங்களது அறிவை கொண்டு அறிவுள்ளவனாக ஆகிவிடுவான். அப்படி இல்லாவில் மந்திரத்தினால் ஒரு கிருத்தியை, அதாவது பூதத்தை ஏவி இவனை யமனிடம் அனுப்பலாம்.
பின்னர் பிரகலாதாழ்வான் புரோகிதருடைய இல்லத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு இருந்து கொண்டு விஸ்தாரமான நீதி சாஸ்திரத்தையும் படித்தார். இதற்கிடையில் பிரகலாதாழ்வான் சிறிய இடைவெளியை பெற்று அந்தணர்களை பார்த்து கூறினான், அந்தணர்களே, என்னுடைய தந்தையைப் போலவே நீங்களும் விவேகமற்றவர்களாக உள்ளீர்கள். சாரமற்ற இந்த சம்சாரத்தில் சௌக்கியம் எங்கிருந்து வரும்? கர்ப்ப அவஸ்தை, ஜென்ம அவஸ்தை, பால்யாவஸ்தை, யௌவன அவஸ்தை, ஜராவஸ்தை, மரணாவஸ்தை, நரக அவஸ்தை என்று 7 அவஸ்தைகளில், அதாவது நிலைகளில் ஒவ்வொரு ஜீவனும் மிக பெரும் கஷ்டத்தை அனுபவிக்கிறது. 6 பால விகாரங்கள், உருவாகுதல், இருத்தல், மாற்றமடைதல், வளர்தல், குறைதல், அதாவது தேய்தல், அழிதல் ஆகிய 6 பாவ விகாரங்களை யாரால் ஒடுக்க முடியும்? ஹரித்தியானம் என்பது கஷ்டமாக இருப்பினும் அதுவே ஒரு நோய் தீர்க்கும் மருத்துவருக்கு சமமாகும். அவர்களுக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைக்காமல் போகும்? இதில் சந்தேகமில்லை. உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு. இவ்வாறு பிரகலாதாழ்வான் பேசியதை கேட்டறிந்த புரோகிதர்கள் ஹிரண்யகசிபுவிடம் பயந்தவர்களாய் அனைத்தையும் அறிவித்தனர். அந்த அசுரகுல தலைவனான ஹிரண்யகசிபு சினத்தினால் சிவந்த கண்களை உடையவனாய் பலசாலிகளான சமையல்காரர்களை பார்த்து பின்வருமாறு கூறினான். இவனுக்கு உணவோடு கலந்து கொடியதிலும் கொடியதான ஹாலஹால விஷத்தை கொடுங்கள். அதை உண்டு அறிவிலியான இவன் சீக்கிரமாகவே யமலோகத்தை அடைவான். ஹிரண்யகசிபு கூறியது போலவே அவனது பணியாட்கள் விஷத்தை கொடுத்தனர். பகவானான அனந்தனை எப்போதும் நினைப்பவனான தர்மாத்மாவான பிரகலாதாழ்வான் நன்கு தயாரிக்கப்பட்ட உணவு எளிதில் ஜீரணமடைவது போல அவ்விஷத்தை ஜரிக்கச் செய்தான். பயந்த சமையற்காரர்கள் ஹிரண்யகசிபுவை பார்த்து கூறினர், அரசே, நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்த மனமுடையவர்களாய் கொடிய விஷத்தை கொடுத்தோம். உணவோடும் தின்பண்டங்களோடும் குடிப்பதற்கேற்ற பொருட்களோடும் கலந்த உலகில் எங்குமே கிடைக்காத விஷத்தை கொடுத்தோம். இருந்தும் பயனில்லை. பணியாட்கள் கூறியதை கேட்ட அசுரகுல தலைவன் புரோகிதர்களை பார்த்து கூறினான், இவனை அழிக்க கொதிக்கும் பொருளில் போடுங்கள். கிருத்தியதை, அதாவது அக்னியை உண்டு செய்து அதன் மூலம் உடனடியாக இவனை அழியுங்கள். பிறகு புரோகிதர்கள் அனைவரும் பிரகலாதாழ்வானிடம் வந்து தன்மையாக மிகவும் மனம் குளிரும்படியாக பேசினர். பிரகலாதனே, நீ பிரம்மதேவரது மிக பெரியதான புகழ்பெற்ற குலத்தில் தோன்றியுள்ளாய். பூமியில் ஹிரண்யகசிபுவின் புதல்வனாகவும் அறியப்படுகிறார். தேவர்கள் அனைவருமே குறைந்த பலம் கொண்டவர்கள், பலம் குன்றியவர்கள். அனந்தனால் அல்லது சிவபிரானால் தான் என்ன செய்ய முடியும்? உனது தந்தை ஹிரண்யகசிபுவோ உலகங்கள் அனைத்திற்கும் ஆட்சி செலுத்தும் தலைவர். எனவே எதிரிகளை புகழ்ந்துரைக்கும் பேச்சை விட்டுவிடு பிரகலாதா. ஆசிரிய பெருமக்களே, நீங்கள் பகர்வது அனைத்தும் உண்மையே. தந்தையினுடைய குலம் போற்றுதற்குரியதே. எனது தந்தை அனைத்து உலகங்களையும் ஆள்வதில் புகழ் பெற்றவர். வேறொன்றும் கூறுகிறேன், நன்றாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள். பகவானான அனந்தனை பற்றி அவசரப்பட்டு பேசிவிட்டீர்கள். இது போன்ற உங்களுடைய பேச்சு தீமையை விளைவிக்க கூடியது. எனவே அனந்தனை பற்றி பேசியதெல்லாம் பயனற்றதே. முன்கூறிய ஸ்லோகத்தின்படி பிரகலாதாழ்வான் புரோகிதர்களிடமும் மற்றவர்களிடமும் முனிவர் போல் சாத்வீகமான அமைதியான பேச்சை பேசி நிலையாய் நின்றார். பிறகு பிரகலாதாழ்வார் மீண்டும் சிரித்தபடி பேசலானார். இவ்வுலகில் 4 வகையான புருஷார்த்தம் தான் உள்ளது. தூண்டப்படாமல் எந்த விவேகிதான் இவைகளை கூறுவான்? மரியாதைக்குரிய மரீச்சி முதலான முனிவர்கள், ஜனகர் முதலான அரசர்கள் எந்த பகவானை உபாசித்து அதன் மூலம் தாங்கள் விரும்பிய பெரும்பேற்றை பெற்றனரோ, திருப்தி அடைந்தனரோ, அவர்கள் எப்படி சிறியவர்களாக இருக்க முடியும்? குருமார்களான தாங்கள் எப்படியாகிலும் நான் கூறுவதை கேட்க வேண்டும். இவ்வாறு பிரகலாதாழ்வான் பேசியதும் ஹிரண்யகசிபுவின் புரோகிதர்கள் மிக மிக கோபமடைந்தனர். தொடர்ந்து நெருப்பை கக்கக்கூடிய பயங்கரமான பூதத்தை உண்டாக்கினர். அவ்வாறு புரோகிதர்களால் பிரகலாதாழ்வான் மீது ஏற்பட்ட கிருத்தியமாகிய பூதம் மிக மிக உக்கிரமானதாய் உலகையும் அழித்து கொண்டு கூர்மையான சூலாயுதத்தால் பிரகலாதாழ்வானை தாக்கியது.
தகுதியில்லாதவனுக்கு கொடுக்கப்பட்ட தானம் போலவும் நபும்சகனுக்கு தாராளமாக கொடுக்கப்பட்ட கன்னியா தானம் போலவும் புரோகிதர்களால் அனுப்பப்பட்ட சூலாயுதமானது பிரகலாத ஆழ்வானை அடைந்து செயல் இழந்து நின்றன. சூலாயுதம் உடைந்த அளவில் அந்த பூதம் வெட்கித்து தகர்த்தெறியப்பட்ட பெருமை உடையதாய் ஹிரண்யகசிபுவின் புரோகிதர்களையே எரிக்க ஆரம்பித்தது. தர்மத்தை அறிந்தவர்களுள் தலை சிறந்த பிரகலாத ஆழ்வான் புரோகிதர்களையே பொசுக்கும் இந்த கொடிய நிலையை பார்த்து இரக்கம் கொண்டவனாகவும் பகவானிடத்தில் பக்தி கொண்டவனாகவும் இருந்து கொண்டு பகவானையே சரணமடைந்தான். தேவாதி தேவனே, ஜெகந்நாதனே, அனந்தனே, புருஷோத்தமனே, பூதத்தால் எரிக்கப்படும் என்னை ஜெகத்பதியான நீங்கள் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று புரோகிதர்களுக்காக பிரகலாத ஆழ்வான் பகவானை வேண்டிக் கொண்டான். பகவானே, தாங்கள் எப்படி எனக்காக இறங்கி வந்து என்னிடத்தில் இரக்கம் காட்டுகிறீர்களோ அது போலவே எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் காட்ட வேண்டும். அச்சுதனே, எனது முன்னோர்களை காப்பாற்றுங்கள். எப்படி சர்ப்பங்கள் மிகப்பெரிய யானைகள் என்னை தாக்கும் சக்தி அற்றவைகளாக ஆயிற்றோ அப்படியே பிராமணன் சிரேஷ்டர்களை பாதிக்காத வகையில் புருஷோத்தமராகிய தாங்கள் அவர்களிடத்தில் அருள் புரிய பிரார்த்திக்கிறேன் என்றார் பிரகலாத ஆழ்வார். இவ்வாறு பிரகலாத ஆழ்வார் பிரார்த்தித்ததும் அந்த புறம் பகவானுடைய பெருமையினால் காணாமல் போனது. அதனால் பிராமணர்கள் மிகவும் மகிழ்ந்தனர். பிரகலாத ஆழ்வானை அவர்கள் ஆசீர்வதித்து உற்சாகப்படுத்தினர். அதன் பிறகு ஹிரண்யகசிபுவின் புரோகிதர்கள் மற்றும் பலர் நடந்த உண்மைகளை கை கூப்பிய வண்ணம் ஹிரண்யகசிபுவிற்கு அறிவித்தனர். அவனும் அது கேட்டு வியப்பெய்தியவனாய் அன்பு மகனை ஆதரவுடன் கேட்கலானான். குழந்தாய் பிரகலாதனே, நீ மாபெரும் பிரபாவம் உள்ளவனாக உள்ளாய். நீ என்ன செயல் செய்துவிட்டாய்? இது என்ன துணிச்சலான செயல் அல்லது மந்திரங்களின் செயல்பாடா? ஹிரண்யகசிபு இது போல் கூறியதும் பிரகலாத ஆழ்வான் தந்தையின் கால்களில் விழுந்து பிரணாமம் செய்து பேசலானான். இது மந்திர செயல் அல்ல, இது எனக்கே உரிய பகவானின் அருளினால் கிடைக்கப்பெற்ற இயற்கை தன்மை. பகவானான கேசவன் ஹிருதயத்தில் எழுந்தருளி இருப்பதால் தான் இம்மாதிரியான சாதாரணமான பிரபாவம் ஏற்பட்டிருக்கிறது. எவன் ஒருவன் எல்லா ஜீவராசிகளிடத்தும் பாவம் செய்ய எண்ண மாட்டானோ அவனுக்கு பாவம் உண்டாக காரணமே இருக்காது. நான் பிறர் குற்றங்களை ஒரு காலும் நினைக்க மாட்டேன். எல்லா இடங்களிலும் நிலையாயுள்ள பகவானை சாட்சாத்தாக நினைக்கிறேன். மனக்கட்டுப்பாடு உடையவரும் எல்லா உயிரினங்களிடத்தும் நிலை பெற்றவரான பகவானை பற்றி அறிந்து கொண்டு இடைவிடாமலும் வேறு எங்கும் செலுத்தப்படாத பக்தியோடும் இருக்க வேண்டும். இதை கேட்டறிந்த அசுரகுல தலைவன் ஹிரண்யகசிபு அரண்மனையின் மேற்பகுதிக்கு வந்து சினத்தால் சிவந்த கண்களை உடைய மன கொதிப்புடன் அசுரர்களை பார்த்து கூறினான். இந்த பிரகலாதனை 100 யோஜனை உயரமுள்ள உயர்ந்த கட்டிடத்திலிருந்து தள்ளிவிடுங்கள். அதன்படி ஹிரண்யனின் பணியாட்கள் பிரகலாத ஆழ்வானை கீழே தள்ளினர். இப்போது பிரகலாத ஆழ்வார் பகவான் அனந்தனை ஹிருதயத்தில் இருத்தி கொண்டு பூமியில் விழுந்தார். ஜெகன் மாதாவாகிய பூமி தாய் ஹரியையே மனதில் தியானித்து கொண்டிருக்கின்றவனும் தரையில் விழுகின்றவனுமான அக்குழந்தையை உடனடியாக தாங்கி பிடித்து கொண்டாள். பூமி தேவியினால் தாங்கி பிடித்து காப்பாற்றப்பட்டு எந்தவித பாதிப்பையும் அடையாத பிரகலாத ஆழ்வானை பார்த்து ஹிரண்யகசிபுவானவன் நூற்றுக்கணக்கான மாய வேலைகளை செய்யும் திறமை பெற்ற சம்பரன் என்ற அசுரனை பார்த்து கூறினான். அதிக சக்தியுடைய சம்பரனே, எனது மகனான இந்த பிரகலாதனை வெல்ல இயலாது. எனவே விரைவில் ஆயிரக்கணக்கான மாயைகள் மூலம் இவனை கொல்வாயாக என கட்டளையிட்டான். சம்பரன் கூறினான், தலைவனே, எனது மாயையின் பலத்தை பாருங்கள். இவரை கசக்கி பிழிகிறேன். 1000 விதமான மற்றும் 100 கோடி வகையான மாயைகள் மூலம் கொள்கிறேன். பகவத் பக்தனும் எங்கும் சமநிலையை நன்கு உணர்ந்து அந்த பிரகலாதனிடத்தில் முன் சொன்னது போல அந்த சம்பரன் கூறி 100, 1000 வகைகளான மாயைகளை தோற்றுவித்தான். எண்ணற்ற மாயைகளை செய்யக்கூடிய அந்த சம்பரனிடத்தில் சற்றும் பொறுமை இல்லாதவரும் தூய மனம் படைத்தவருமான பிரகலாத ஆழ்வார் தனது ஹிருதயத்தில் ஹரியை நிலையாக நிறுத்தி கொண்டார்.
பிரகலாதாழ்வாரால் தியானிக்கப்படுகின்ற பகவான் ஸ்ரீ நிருசிம்மன் 1000 சூரியனுக்கு நிகரானதும் 1000 முகங்களை கொண்டதும் மிக மிக உயர்ந்ததுமான சுதர்சன சக்கரத்தை தாங்குபவராய், மாலைகள், கேயூரம், கடகம், அங்கதம் என்ற தோள் வளை ஆகிய ஆபரணங்களை உடையவராய், எல்லாவித ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவராய், எல்லா உலகங்களையும் அழிக்க வல்லவராய், ஒலிக்கின்ற கிங்கினி என்கின்ற சலங்கை கூட்டங்களாலே ஹிரண்யகசிபுவாகிற ராட்சசனை கொல்லும்படியான பேரிரைச்சல் கொண்டு பரந்த கேசத்தை உடையவராய், விரூபாக்ஷராய், சரணமடைந்தவர்களை காப்பாற்றுபவராய், செந்நிற பட்டாடை அணிந்தவராய், செஞ்சந்தனம் பூச பெற்றவராய், செந்நிற உடல் கொண்டவராய், சிவந்த கண்களை உடையவராய், 1000 ஆரங்களை உடையவராய் உள்ள சுதர்சன சக்கரத்தை ஹரியானவர் அனுப்பினார். அந்த சக்கரத்தாழ்வாரும் விரைவில் சம்பரனை அடைந்து அவனது மாயைகளை, பஞ்சு குவியல்களை அக்னி எரிப்பது போல விரைவில் தகர்த்தெறிந்தார். அவனது மாயைகள் தகர்க்கப்பட்ட உடனேயே மாயிகளோடே சம்பரனும் அழிந்தான். பிறகு அசுரகுல தலைவனான ஹிரண்யகசிபு சோஷகம் என்ற எல்லாவற்றையும் வற்ற செய்யும் ஆற்றல் மிக்க வாயுவை அனுப்பினான். தாங்கிக் கொள்ள முடியாததான அந்த வாயுவும் மிக நுண்ணிய வேகத்துடன் உள்ளே நுழைந்தது. பிரகலாதாழ்வாரும் சோஷகம் என்ற வாயுவை மிக கொடியதென்று எண்ணியவராய் சோஷக வாயுவையும் வற்ற செய்யும் ஆற்றல் மிக்க ஸ்ரீஹரியை தியானித்தார். பகவான் ஸ்ரீஹரியும் அந்த சோஷக வாயுவை வற்ற செய்தார். பகவானுக்கு மிகவும் பிடித்தவரான பிரகலாதாழ்வார் தன்னை கொல்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் எங்கும் பயனற்றவைகளாக செய்த அளவில் சம்பரனுடைய எண்ணற்ற மாயைகள் அனைத்தும் அழிக்கப்பட்டு, சோஷக வாயுவும் காய்ச்சப்பட்ட இரும்பில் ஜலம் உறிஞ்சப்பட்டு காணாமல் போவது போல் இருந்த இடம் தெரியாமல் போன அளவில் தூய மனமுடைய பிரகலாதாழ்வார் குருவின் இருப்பிடம் சென்று குரு சொல்லிக் கொடுத்த நீதி நூல்களை படித்தார். சில காலம் கடந்ததும் பிரகலாதாழ்வார் தனது தந்தையான ஹிரண்யகசிபுவின் இருப்பிடத்திற்கு வந்தார். அப்போது தந்தையால் கேட்கப்பட்டு கூறினார், பகவான் கோவிந்தனை நினைக்காமல் புறக்கணித்தால் கற்ற சாஸ்திரங்கள், அது பற்றிய அறிவு, சாஸ்திரங்களால் அடையக்கூடிய பலன் அனைத்தும் பயனற்று போகும். ஆனால் கோவிந்தனிடத்தில் மனதை ஈடுபடுத்திவிட்டால் அவனது வாயிலிருந்து எந்த வார்த்தைகள் வருகின்றனவோ அத்தனையும் தர்ம சாஸ்திரங்களாகவும் நீதி சாஸ்திரங்களாகவும் ஆகும். பிரகலாதாழ்வாரால் முன் ஸ்லோகத்தில் கூறியது போல் கூறப்பட்டதும் ஹிரண்யகசிபு மிகவும் கலக்கமடைந்தான், கொதிப்படைந்தான். உடனேயே பலம், வீரம் இவைகள் மிக்க தனது பணியாட்களை பார்த்து கூறினான், இந்த பிரகலாதன் எனது குலத்திற்கு நெருஞ்சி முள் போன்றவன், நல்லிதயம் இல்லாதவன். எனவே இவனை நாகபாசங்களால் கட்டி ஆழ்கடலில் எரிந்து விடுங்கள். ஹிரண்யகசிபுவினால் பணியாட்கள் ஆணையிடப்பட்டவர்களாய் அவர்களும் பிரகலாதாழ்வாரை உப்பு கடலில் எரிந்தனர். எந்த விதத்திலும் பிரகலாதாழ்வார் கரையை அடையாதபடி அவர் மீது மரங்கள், மலைகள் இவைகளை உடனேயே நிரப்பினர். தூய மனமுடைய பிரகலாதாழ்வார் சரணமடைந்தவர்களை காக்கும் ஸ்ரீஹரியை தியானம் செய்த உடனேயே ஒரு நொடி பொழுதில் கரை சேர்க்கப்பட்டார். அவர் எந்தவித கஷ்டத்தையும் உணரவில்லை. பகவான் கிருஷ்ணரிடத்தில் மனதை செலுத்துபவருக்கு சம்சார சம்பந்தப்பட்ட வினை அனைத்தும் விலகிச் செல்கின்றன. கனவில் கண்ட செல்வம் காணாமல் போவது போல் மறைகின்றன. வினைகள், தீயோர் தொடர்பு கூடாது. பெரியோர்களை ஆசிரியிக்க வேண்டும். மகாவிஷ்ணுவை ஆசிரியிக்க வேண்டும். அது காரணத்தால் குழந்தை பிரகலாதாழ்வார் காப்பாற்றப்பட்டார். பொதுவாக உலகில் மக்கள் மிக மோசமான மனிதர்களை அணுகுகின்றனர். நினைத்த மாத்திரத்தில் அனைத்தையும் அழிக்க வல்லவரை கோவிந்தனை நினைப்பதில்லை. இதுபோல் பயங்கரமானவைகளும் கொடியவைகளுமான பலவித இன்னல்களை ஹிரண்யகசிபு மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தி பிரகலாதாழ்வாரை துன்புறுத்தினான். வருந்தத்தக்க பிரகலாதாழ்வார் சர்வேஸ்வரனாகிய நிருசிம்ம மூர்த்தியினிடத்தில் பக்தி செலுத்திய காரணத்தால் வெள்ள
பெருக்கு மலையை ஒன்றும் செய்ய முடியாதது போல் ஹிரண்யனின் எல்லா செயல்களும் பயனற்று போயின. ஸ்ரீ பிரம்மாண்ட புராணத்தின் க்ஷேத்திர காண்டத்தில் ஸ்ரீமத் அகோபில மகாத்மியத்தின் 6ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.